என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்குமென்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. சுருக்கமாக நச்சுன்னு சொல்லிட்டாரு, ஆனால் அதில் எவ்வளோ அடங்கியிருக்கு. அதை தான் இன்னைக்கு நான் படிப்படியாக எடுத்து உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். என்னத்தை அறிய சொல்கிறாரு என்பதை தான் இன்னைக்கு காண்பிக்க போகிறேன். அதுதான் இன்னைக்கு செய்தி. முதலாவது, உங்களுடைய பிரச்சனையை ஒரு பரீட்சையாக காண வேண்டும். உங்களுடைய பிரச்சனையை ஒரு பரீட்சையாக காண வேண்டும். பிரச்சனையை பரீட்சையாக எண்ணும், விசுவாச பரீட்சையாக எண்ணும். இந்த பரீட்சையினுடைய பிரயோஜனத்தை பற்றி பேச வரோம். 2 பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்க. பரீட்சைனால் என்ன பிரயோஜனம்? முதலாவது, பரீட்சை தான் உள்ள என்ன இருக்குது என்பதை வெளிப்படுத்துகிறது. உள்ள இருக்க விசுவாசத்தினுடைய உண்மையான ஆழம், உண்மையான தன்மை, உண்மையான குவாலிட்டி இந்த பரீட்சை தான் வெளிப்படுத்துது. 2வது பயன், இதுவரைக்கும் உள்ள இல்லாதத உள்ள உண்டு பண்ணுது. இந்த விசுவாச பரீட்சை வரும்போது புதிதான ஒரு காரியத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது, உண்டாக்குகிறது. என்னத்தை உண்டாக்குகிறது? பொறுமை. எல்லாரும் சொல்லுங்க, பொறுமை. இது எங்க போய் முடியுது? அதுதான் 3வது பாயிண்ட். முதல் பாயிண்ட் என்னது? என்னத்தை அறிய வேண்டும். இது அறிஞ்சா சந்தோஷமா எண்ணலாம். அதான் சொன்னோம். என்னத்தை அறிய வேண்டும்? முதல்ல, இது பிரச்சனை இல்லை, இது பரீட்சை. எல்லாரும் சொல்லுங்க, பிரச்சனை இல்லை, பரீட்சை. 2வது, இந்த பரீட்சைக்கு பிரயோஜனம் இருக்குது. இது பிரயோஜனம் உள்ளது. இது வரைக்கும் இல்லாத ஒரு மன உறுதியை உண்டாக்குது. இப்போ 3வது சொல்றேன் பாருங்க. இது எங்க போய் முடியுது? இது ஒரு நல்ல இடத்துல போய் முடியுது. இட் ஹாஸ் அ குட் எண்டிங். இந்த குட் எண்டிங் இதை பார்ப்போம். ஒரு நல்ல முடிவு இதுக்கு இருக்கு பாருங்க. அதுதான் 4ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு. அதை கவனிப்போம். இந்த உண்டாக்கப்படுகிற அந்த பொறுமை, இந்த மன உறுதி எங்க போய் முடியுதுன்னு சொல்றாரு பாருங்க. 4ஆம் வசனம். நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. என்ன சொல்றாரு? பொறுமையானது பூரண கிரியையை செய்ய கடவுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ப்ராசஸ், இந்த பொறுமையை உண்டாக்குற இந்த ப்ராசஸ், இந்த பரீட்சை, அதை நீங்க பூரணமா நடக்க விட்டீங்கன்னா, அந்த ப்ராசஸை நடக்க விட்டீங்கன்னா, அதை மதிச்சீங்கன்னா, அப்படியே தொடர்ந்து விட்டீங்கன்னா, அது எங்க போய் முடியுமா? நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்க, அது அந்த ஒரு நோக்கத்திற்கு போய் முடியும். கோல் எங்க போய் முடியும்? அந்த ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் கொண்டு போறாரு பாருங்க. பிரச்சனை இருக்கும்போது விசுவாச பரீட்சைன்றதை உணருங்க. அந்த பரீட்சை இது வரைக்கும் இல்லாத ஒரு உறுதி, மன உறுதி உண்டாக்குது. இந்த ப்ராசஸ் அப்படியே ரன் பண்ண விட்டீங்கன்னா, இது எங்க போய் முடியும்? இதை காட்டிலும் மேலான ஒரு இடத்துல போய் முடியும். அது என்னது? வெறும் மன உறுதி மட்டும் கிடையாது. ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் பூரணராய் நிறைவுள்ளவர்களாய் இருப்பீர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு கம்ப்ளீட் கேரக்டர் உங்களுக்கு உண்டாகும்னு சொல்றாரு. கம்ப்ளீட் கேரக்டர் டெவலப்மெண்ட். கேரக்டர், நம்முடைய கேரக்டர் கர்த்தருக்கு ரொம்ப முக்கியம் பாருங்க. இது கேரக்டர் பத்தி ஒரு வசனம் பாருங்க. பூரணராய் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல். என்ன அர்த்தம்? உங்களுக்கு எல்லாம் தேவையும் சந்திக்கப்படும். அது மெயின் அர்த்தம் கிடையாது. இங்க அதுக்கு வேற வசனம் இருக்கு. ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல்னா இந்த கான்டெக்ஸ்டோட வாசிக்கணும் பாருங்க. என்ன சொல்ல வராரு? இது மன உறுதியோட முடியாது, இதை காட்டிலும் மேலான ஒரு முடிவு. இதுக்கு என்ன? எதுலையும் குறைவு இருக்காது. யூ வில் ஹேவ் a well rounded character. உங்க கேரக்டர் முழுமையை அடையும். இட் வில் கம் டு இட்ஸ் ஃபுல் மெச்சூரிட்டி. ஒரு ஆளுடைய கேரக்டர், இது கேரக்டர் பற்றி தான் சொல்லுதுன்னு நினைக்கிறேன் பாருங்க. ஏன்னா வேதம் பாருங்க, இது இப்படி போதிக்குது. இன்னொரு வசனத்தை காமிக்க விரும்புகிறேன். ரோமர் 5 ஒரு வசனத்தை இன்னொரு வசனத்தோட ஒப்பிட்டு வியாக்கியானம் செய்யணும் பாருங்க. இந்த யாக்கோபு 1:2-3-4 இருக்குல்ல, அது போலவே இந்த ரோமர் 5 இருக்குது. 1 பேதுரு 1:6-7 வாசம், அதுவும் யாக்கோபு 1 போல தான் இருக்கு. இந்த ரோமர் 5 அது போலவே இருக்கு. நீங்க கவனிங்க. ரோமர் 5:2 வாசிப்போமா? ரோமர் 5:2 முதல் அப்படியே வாசிப்போம். தொடர்ந்து கொஞ்சம் சில வசனங்கள்.
அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். எப்படி சொல்றாரு பாருங்க. உபத்திரவம் அதே கருத்துக்கள்லாம் வருது பாருங்க. பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும். அந்த பரீட்சையும்ன்றது வந்து ஆங்கில பைபிள் இருக்கவங்களுக்கு பார்ப்பீங்க நீங்கள், கேரக்டர்னே வருது சில மொழிபெயர்ப்பில். தமிழில் பரீட்சைன்னு வந்துருச்சு. பட் வி ரிஜாய்ஸ் இன் அவர் சஃபரிங்ஸ், அதே கருத்து வருது பாருங்க. பாடுகளில் நாம் ரிஜாய்ஸ் பண்ணுறோம், ஜாய் இருக்குது, சந்தோஷம் இருக்குது. 3ஆம் வசனம், knowing that suffering produces endurance. அதே கருத்து பாருங்க. சஃபரிங் ப்ரொடியூசஸ் என்டியூரன்ஸ். இந்த பாடுகள் ஒரு காரியத்தை உண்டாக்குது. என்னத்தை உண்டாக்குது? இந்த மன உறுதியை, என்டியூரன்ஸை உண்டாக்குது. என்டியூரன்ஸ் ப்ரொடியூசஸ் கேரக்டர். இந்த என்டியூரன்ஸ் வந்து எங்கே போய் முடிதான்? கேரக்டரில் போய் முடிதான். ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. பாடுகள்லையும் நாம் மேன்மை பாராட்டுகிறோம்னா சந்தோஷப்படுகிறோம். மேன்மை பாராட்டுதல் வந்து சந்தோஷத்தை காட்டிலும் பெருசு. இன்னும் கேட்டால் பாடுகள்லையும் மேன்மை பாராட்டுகிறோம். அந்த பாடுகள் வந்து ஒரு பொறுமையை உண்டாக்குது. அந்த பொறுமை வந்து கேரக்டரை உண்டாக்குது. இந்த கேரக்டர் வந்து பெரிய நம்பிக்கையை நமக்கு தருகிறது. அப்போது அது ஏன் காமிச்சேன்னா, திரும்ப யாக்கோபு 1க்கு போயிடுங்க. அங்கே யாக்கோபுலையும் அந்த கருத்து தான் மைண்டில் வச்சிருக்கிறாரு. அவர் என்ன மைண்டில் வச்சிருக்கிறார்? நம்முடைய இன்டர்னல் கேரக்டர், உள்ளான மனிதனுடைய கேரக்டர் கர்த்தருக்கு ரொம்ப முக்கியம். இந்த ப்ராசஸின் வழியா எங்க கொண்டு போறாரு? நம்முடைய கேரக்டரை பர்ஃபெக்ட் பண்றாரு. நாம் என்ன விரும்புகிறோம்? நாம் பாருங்க, அதிக நேரத்தில் நம்ம கம்ஃபர்ட்டை தான் விரும்புகிறோம். ஆண்டவரே கம்ஃபர்டபுளாக என்னை விட்டுறோம், பத்திரமா விட்டுறோம், பிரச்சனையிலேருந்து விடுவித்துறோம், அப்படியே ஜாலியாக எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணி அப்படியே நான் இருக்க விரும்புகிறேன். அதுவும் கர்த்தர் தான் கொடுக்குறாரு எல்லாத்தையும். He gives us all things to enjoy ன்னு வேதம் சொல்லுது. எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணும்படியே நமக்கு கொடுக்கிறார். அவர் இஸ் நாட் அகேன்ஸ்ட் அவர் கம்ஃபர்ட். கம்ஃபர்ட்டே வேணான்லாம் சொல்ல. ஆனால் அவருக்கு கம்ஃபர்ட் மட்டும் கிடையாது, அதை காட்டிலும் முக்கியம் என்னன்னா உங்கள் கேரக்டர். உங்களுடைய கேரக்டர் அவருக்கு ரொம்ப முக்கியம். அவர் என்ன செய்ய விரும்புகிறார்? இந்த பிரச்சனை வந்தது பாருங்க, இதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு உங்கள் கேரக்டரையே இது மூலமாய் டெவலப் பண்ண விரும்புகிறார். பாருங்க, பிரச்சனையை அவர் கொண்டு வரல. யாக்கோபு 1 அப்படியா சொல்லியிருக்கு? நீங்கள் பலவிதமான கர்த்தர் கொடுத்த அந்த சோதனைகள் ஆகப்படும் போது அப்படியே கிடையாது. பல விதமான வெறும் சோதனைன்னு தான் சொல்றாரு பாருங்க. இது கர்த்தர் கொடுக்குறாரு அப்படிலாம். இது கர்த்தர் கொடுக்கல பிரச்சனையை. பிரச்சனை இருக்குது, பிரச்சனைக்கு 1000 காரணம் இருக்கு பாருங்க. பாவம், பிசாசு, பிரச்சனை வருது. இன்னும் கேட்டால் சத்துரு பிரச்சனையே அனுப்புறான். எதற்காக? உங்களுடைய விசுவாசத்தை ஒழிக்கும்படியாய், அழிக்கும்படியாய். சத்துருக்கு தெரியும் உங்களுக்கு இருக்கிற விலையேற பெற்ற காரியம் விசுவாசம். அதை அழிக்கிறதுக்கு தான் அவன் வரான் பாருங்க. பிரச்சனையை கொண்டு வருவான். எந்த பிரச்சனையை வச்சு அவன் அழிக்க விரும்புகிறான் உங்கள் விசுவாசத்தை, அதே பிரச்சனையை கர்த்தர் எடுத்து என்ன பண்ணுறாரு? ஒரு நல்ல ஒரு பரீட்சையாக மாற்றுறாரு. உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு பரீட்சை. அந்த பரீட்சையிலிருந்து ஒரு மன உறுதி உண்டாகுது, ஒரு டஃப்னஸ் உண்டாகுது, ஒரு அசையாத இருக்கிற ஒரு தன்மை உண்டாகுது. அது எங்கே போய் முடியுது? இந்த ப்ராசஸை ரன் பண்ண விட்டீங்கன்னா எங்கே போய் முடியுதான்? ஒரு பர்ஃபெக்ட் கேரக்டர். எல்லாரும் சொல்லுங்க, பர்ஃபெக்ட் கேரக்டர். எந்த குறைவும் இல்லாத ஒரு கேரக்டர், ஒரு வெல் ரவுண்டட் பர்சன். நல்ல ஒரு கேரக்டர் உள்ள நபர் வந்து வெறும் மன உறுதியை மட்டும் வச்சிருக்க மாட்டாங்க, எல்லா நல்ல தன்மைகளையும் வச்சிருப்பாங்க. அன்பு இருக்கும் அவங்கள்ட்ட, தாழ்மை இருக்கும் அவங்கள்ட்ட, செல்ஃப் கண்ட்ரோல், தன்னை அடக்கக்கூடிய அந்த ஒரு திராணி இருக்கும் அவங்கள்ட்ட. இதெல்லாம் எப்படி டெவலப் ஆகுதான்? ஒரு வழி என்னன்னா, இந்த பிரச்சனையின் மத்தியில் டெவலப் பண்ணுகிறார் கர்த்தர். அவரை விட்டீங்கன்னா, உங்க பிரச்சனையை இப்படி கண்டீர்கள், ஆனால் இந்த ஒரு கண்ணோட்டத்தோட பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எந்த பிரச்சனை கொண்டு பிசாசானவன் உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு நினைச்சானோ அந்த பிரச்சனையே எடுத்து உங்களை அதை கொண்டு ஒரு ஆளாக்கி காண்பிப்பார். நாம் என்ன விரும்புகிறோம்? நம்ம அஜெண்டா ரொம்ப சின்னது பாருங்க. நாம் என்ன விரும்புகிறோம்? ஆண்டவரே இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வந்துடும், அது போதும் எனக்கு. அவர் சொல்றாரு பத்தாது, எனக்கு அது பத்தாது. பிரச்சனையிலிருந்து வெளியே வந்தால் மட்டும் எனக்கு பத்தாது, வெளியே வரணும்னு தான் விரும்புகிறேன், நானும் அதை தான் விரும்புகிறேன். ஆனால் அது மட்டும் பத்தாது. நீ வெளியே வரப்போ, உள்ளே போனதை காட்டிலும் நீ வெளியே வரப்போ வேற ஆளாய் வரணும். கம்ப்ளீட்டாக உள்ள ஆள் வந்து வேற மாதிரி மாறி வரணும். அதுதான் கர்த்தருடைய விருப்பம். அதுதான் கர்த்தருடைய விருப்பம். வெறும் நம்மளுடைய பிரச்சனையிலேருந்து நம்மளை வெளியே கொண்டு வரணுன்றது மட்டும் அல்ல, அது இருக்கு. ஆனால் அது மட்டும் அல்ல, வெளியே வரும்போது
உங்கள் கேரக்டரே டெவலப் ஆகி வரணும். உள்ள ஒரு உறுதியோடு வரணும். விசுவாசம் வளர்ந்துருக்கணும். மற்ற கேரக்டர் டெவலப்மெண்ட்டும் நடக்கணும். பாருங்கள், கேரக்டர் எப்படி டெவலப் ஆகுங்க? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிறப்போ அன்பு செலுத்துறது ஈஸி. ஆனால் எல்லாம் ரொம்ப உங்களுக்கே ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கிறப்போ மற்றவர்களுக்கு அன்பு செலுத்துறது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கே சூழ்நிலை ரொம்ப கஷ்டமாக இருக்கிறப்போ மற்றவர்கள் மேலே அன்பு காட்டுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த நேரத்தில் தான் அந்த அன்பு நல்லாவே வளரலாம். நீங்கள் காட்டுவீர்கள் ஆனால், அந்த பிரச்சனையின் மத்தியில் நீங்கள் கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவீர்கள் ஆனால், பாருங்கள், பிரச்சனை வரும்போது நமக்கு ரெண்டு விதத்தில் ரெஸ்பாண்ட் பண்ணலாம். ஒரு விதம் என்னது? ஒரு கசப்போடு, ஒரு அப்படியே ஒரு வெறுப்போடு, ஒரு அப்படியே எரிச்சலோடு, பிரச்சனை வரும்போது அப்படியே சிப்போன்ற மாதிரி ஒரு எரிச்சலோடு ரெஸ்பாண்ட் பண்ணலாம். அது என்னத்தை காண்பிக்குது? உள்ள பெரிய அளவுக்கு விசுவாசம் இல்லை, உள்ள பெரிய அளவுக்கு ஒரு பொறுமை இல்லை, உள்ள பெரிய அளவுக்கு ஒரு உறுதி இல்லை அப்படின்றத வெளிப்படுத்தி காமிச்சிருச்சு. அது கூட ரொம்ப மோசம் கிடையாது, சொல்கிறேன் கேளுங்க. அப்படி நடந்தால் கூட, ஏன்னா அப்படியும் நடந்திருக்கா பார்த்துருக்கீங்களா? நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், நம்மகிட்ட நிறைய பொறுமை இருக்குது, ரொம்ப சாந்த குணமுள்ளவர்கள் நாம், அப்படியே என்ன நடந்தாலும் அப்படியே இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு பிரச்சனை வருது, லப 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 லபன்னு கத்துறோம். அப்போ தான் தெரியுது, ஐயோ பொறுமையே இல்லையே. ஒரு விதமாக நம்மளை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கோம். திடீர்னு அப்புறம் தான் விஷயம் தெரியுது, ஆஹா இப்படி இல்லையோ நம்ம. அப்படி நடந்தா கூட அது முற்றிலும் ஒரு தோல்வி கிடையாது. ஏன்னா அட்லீஸ்ட் இப்போவாது தெரிஞ்சுக்கலாம்ல உள்ள பொறுமை இல்லைன்னு. இவ்வளோ நாள் வஞ்சிக்கப்பட்டோம் நாமே, நம்முடைய இருதயத்தினாலே நாமே வஞ்சிக்கப்பட்டோம். இப்போ உண்மை தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்படி போனால் கூட முழு தோல்வி இல்லை. ஆனால் இந்த வசனம் அதை பற்றி கிடையாது. ஒரு நெகட்டிவான ஒரு ரிசல்ட்டை பற்றி ஒரு வசனம் கிடையாது. இது ஒரு இந்த பரீட்சைக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் போச்சுன்னா எப்படி இருக்கும்? அதே பிரச்சனை வருது, ஆனால் நீங்கள் கசப்போடு எரிச்சலோடு ரெஸ்பாண்ட் பண்ணாமல் ஒரு பொறுமையோடு ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க. அந்த பிரச்சனையின் மத்தியிலே மற்றவர்களுக்கு அன்பு காண்பிக்கிறீர்கள், ஒரு மன்னிப்பு கொடுக்கிறீர்கள், தாழ்மையாக நடந்துக்கிறீங்க. அப்படி ரெஸ்பாண்ட் பண்ணால் என்ன ஆகுது? அதுதான் இந்த வசனம். அது ஒரு விதமான ஒரு பொறுமையை அதிகரிக்குது, ஒரு உறுதியை அதிகரிக்குது. அது உங்கள் கேரக்டரையே முழுமையாக டெவலப் பண்ணி முடிக்குது. அதுதான் 2, 3, 4. பிரச்சனையின் மத்தியில் நீங்கள் கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா அது ரொம்ப நல்லா ஒரு இடத்துக்கு போய் முடியலாம். உங்கள் ஃபுல் கேரக்டர் அது கர்த்தருக்கு முக்கியம். ஏன்னா கர்த்தர் பெரிய நோக்கங்களை வச்சிருக்கிறார் உங்களுக்கு. நாம் ரொம்ப சின்ன அளவில் யோசிக்கிறோம், இதுலேருந்து வெளியே வந்தால் போதும். கிடையாது. கர்த்தர் சொல்கிறார் பத்தாது, நீ இதுலேருந்து வெளியே வரணும், வேற ஆளாக வரணும். ஏன்னா உனக்கு வேற வேலைகளை வச்சிருக்கிறேன் நான். அந்த வேலைக்கு இதை ஒரு ட்ரைனிங் மாதிரி நான் யூஸ் பண்ணிக்க விரும்புகிறேன். உனக்காக நான் பெரிய நோக்கங்களை வச்சிருக்கேன், அதற்காக உன்னை பலப்படுத்த விரும்புகிறேன். எப்படி பலப்படுத்துறேன்? ஒரு வழி என்னன்னா, பிரச்சனை வரும்போதே அந்த பாதையில் நீ கடந்து செல்லும் போதே உன்னை ஆளாக்கிடுறேன் நான். பாரு, அங்கேயே உன்னை உள்ள உன்னை பலப்படுத்திடுறேன். உனக்கு ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்டை உண்டு பண்ணிடுறேன். பிரச்சனைக்குள்ள ஒரு சின்ன பையன் போல நீ போற, வெளியே வர்றப்போ ஒரு ஆளாக வர. பிரச்சனைக்குள்ளே போகிறப்போ அந்த பஸ்ஸில் ரொம்ப கம்மியாக இருக்குது, வெளியே வரப்போ உள்ளான மசில் சொல்கிறேன், உள்ளான பலன் அதிகரிச்சிருச்சு. என்ன வந்தாலும் நான் அதை சந்திப்பேன், இதெல்லாம் என்னை அசைக்க முடியாது, போய் அடைய வேண்டிய இலக்கை நான் அடைவேன்ற ஒரு உறுதி வந்துடுது. ஃபுல் கேரக்டரை டெவலப் பண்ணுது, அன்பு வருது, மற்ற காரியங்கள் வருது. அதை தான் சொல்கிறாரு பாருங்க. அப்போது திரும்ப அந்த 3 பாயிண்ட்டை சொல்லிடுறேன். எப்படி சந்தோஷமாய் எண்ணுவது? யாக்கோபு என்ன சொல்றார்? ரொம்ப எக்ஸ்ட்ரீமா சொல்றார், ரொம்ப கஷ்டமான ஒரு காரியத்தை சொல்றார். பல விதமான சோதனைகள் அகப்படும் போது மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள்ன்றார். ரொம்ப கஷ்டம். ஆனா எப்படி பண்றது? ஒரு காரியத்தை அறியணும், 3 காரியத்தை அறியணும். இன்னைக்கு அதை பிரித்து சொல்லியிருக்கிறேன். முதலாவது என்னது? இது உங்க பிரச்சனை கிடையாது, இது பரீட்சை. உங்க பிரச்சனையா பார்க்காதீங்க, பரீட்சையாய் பார், விசுவாச பரீட்சை. 2வது, இந்த பரீட்சைனால இது வரைக்கும் இல்லாத ஒரு மன உறுதியும் ஒரு நெஞ்சு தைரியமும் உங்களுக்கு உண்டாகும். 3வது, அதை காட்டிலும் மேலான ஒரு இடத்துல போய் முடியும். கம்ப்ளீட் கேரக்டரே டெவலப் ஆகும். இயேசுவை போல ஒரு கேரக்டர் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் உண்டாகும். இங்க போய் முடியும். இந்த பிரச்சனை எங்க கர்த்தருடைய உதவினால், கிருபையினால் இது எங்க போய் முடிய போகுதுன்னு இப்பவே பார்த்து, இப்பவே பிரச்சனைகள்ல அகப்படும் போது மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். முடிவை பாரு, நீ எப்படி இதன் மூலமா ஆளாக போறன்றத பாரு.
எப்படி இதை எடுத்து நான் என்னுடைய நோக்கங்களுக்காக நான் பயன்படுத்தி, பிசாசானவன் கொண்டு வருகிற பிரச்சனைகளை கர்த்தர் தன்னுடைய நோக்கங்களுக்காக பயன்படுத்திக்கிறார். அதை தீமையை எடுத்து அதன் மூலமா ஒரு நன்மையை உண்டு பண்ணுகிறார், நம்மை ஆளாக்குகிறார். அதை பாரு என்றார் யாக்கோபு. அன்னார்ந்து பாரு, பிரச்சனையை பார்க்காத, அங்க பாரு, இதன் மூலமா இது எங்க போய் முடியுதுன்னு பார்த்து இப்பவே மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். அதை சொல்லிட்டு அவருக்கு தெரியும் பாருங்க, இது கொஞ்சம் கஷ்டம்னு. எது கஷ்டம்? இப்படி என்றது கஷ்டம். இப்படி யோசிக்கிறது, நான் 3 பாயிண்டா நல்லா வசதியாக சொல்லிட்டேன், ஆனால் அப்படி யோசிக்கிறது கஷ்டம், அதை ஏற்றுக்கொள்றது கஷ்டம். பிரச்சனை இல்லை, பரீட்சைன்றது ஏற்றுக்கொள்றது கஷ்டம். இந்த பரீட்சைனால் ஒரு நல்ல காரியம் உண்டாக போகுது என்று ஏற்றுக்கொள்றது கஷ்டம். இது ரொம்ப நல்ல இடத்துல போய் முடியும், நல்ல எண்டிங் இது இருக்கு, அதெல்லாம் ஏற்றுக்கொள்றது கஷ்டன்றது யாக்கோபுக்கு தெரியும். அதனால தான் அடுத்த வசனம் எங்க போகுது, இதை வாசிட்டு முடிச்சிடுறேன். 5ஆம் வசனம் பாருங்க. அடுத்தது எங்க போறாரு? உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால். இந்த வசனத்தை நாம அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் அடிக்கடி வாசித்துருவோம். உங்களில் ஞானத்தில் குறைவுள்ளவராக இருந்தால் யாவரும் கேட்க கடவன். கேட்டா ஞானம் வரும், கரெக்ட். ஆனா கான்டெக்ஸ்டோட வாசிக்கணும், முந்தின வசனங்களோட ஒத்து பார்த்து வாசிக்கணும். வாசித்தா என்ன உங்க அறிவிங்க நீங்க? யாக்கோபு என்ன சொல்ல வர்றார் தெரியுமா? நான் சொல்ற கண்ணோட்டத்தை நீங்க ஏற்றுக்கொள்ள முடியலையா? இது என்னங்க ரொம்ப ஓவரா இருக்கு, பிரச்சனை இல்லை, பரீட்சை, இந்த பரீட்சைனால நல்ல ஒரு காரியம் உண்டாக போகுது, நல்லா போய் முடியும், இப்படி யோசிப்பா, சந்தோஷமா என்னங்க, இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு, இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல, இதை நான் புரிந்து கொள்ள முடியல, ஏற்றுக்கொள்ள முடியலன்னு சொல்லுகிறவர்கள் உங்களுக்கு ஞானம் குறைவுன்றாரு. அதான் சொல்றாருங்க. இந்த கருத்தை, இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களுக்கு ஞானம், தெய்வீக ஞானம் குறைவு. அதாவது யாக்கோபு என்ன பண்ண பார்க்கிறாரு? பிரச்சனையை கர்த்தர் பார்க்கிற மாதிரி நம்மளை பார்க்க வைக்க பார்க்கிறாரு. உலகம் பிரச்சனையா தான் பார்க்குது. கர்த்தர் பிரச்சனை என்னவா பார்க்கிறார்? ஒரு வாய்ப்பு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. Your problem is an opportunity for God to develop your character. அப்படி கர்த்தர் பார்க்கிறாரு. God takes the problems that comes, turns them into opportunities that develop your character. கர்த்தர் இப்படி பார்க்கிறார் பிரச்சனைகளை, ஒரு பாசிட்டிவான விதத்துல பார்க்கிறாரு. யாக்கோபு என்ன சொல்றாரு? நீங்களும் அப்படி பாருங்க, அப்படி பார்த்து சந்தோஷமா எண்ணுங்க. ஆனா ஜனங்க என்ன யோசிக்கிறாங்க? இது ரொம்ப கஷ்டம், இது ரொம்ப ஓவரா இருக்குது, இது எப்படி ஏற்றுக்கொள்றது அப்படின்னு சொல்ற ஜனங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு என்ன குறைவு? தெய்வீக ஞானம். வாழ்க்கையை பார்க்க வேண்டிய விதத்துல பார்க்க முடியாத இருக்கிறார்கள் ஜனங்கள். தங்களுடைய பிரச்சனைகளை தேவனுடைய கண்ணோட்டத்திலிருந்து பார்க்க முடியாம இருக்கிறாங்க. ஏன்னா அது கஷ்டம்தான். யாக்கோபு அதை உணர்றாரு. ஆனால் என்ன சொல்றாரு அந்த ஜனங்களுக்கு? எனக்கு புரியுது, இதை ஏற்றுக்கொள்றது கஷ்டம்தான். ஆகவே சொல்றேன், ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தால் என்ன பண்ணுங்க? யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாரும் ஆய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். என்ன சொல்றாரு? இதை ஏற்றுக்கொள்ள முடியலையா? பரவாயில்ல விடு, ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தெரியும். நீ முதல்ல தெய்வீக ஞானத்துக்காக ஜெபி. வாழ்க்கையை கடவுளுடைய கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு ஞானத்துக்காக ஜெபி. அந்த ஞானம் உனக்கு அவசியம். கர்த்தர் கொடுக்கிற அந்த தெய்வீக ஞானம் இருந்தாதான் பிரச்சனை இப்படி பார்க்க முடியும், சந்தோஷமாக என்ன முடியும். அப்ப நீ செய்ய வேண்டிய காரியம் என்னது? இந்த ஞானத்துக்காக ஜெபி. ஆண்டவரே உம்முடைய ஞானத்தை தாரும் ஜெபிச்சனா அவர் ஞானத்தால் நிரப்புவார். தாராளமா ஞானம் கொடுப்பாரு, யாரையும் கடிந்து கொள்ளாம கொடுப்பாரு, சம்பூர்ணமா கொடுப்பாரு.